என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உனக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர் உன்னை சுற்றி சுற்றி தினம்தோறும் வந்து ஏதாவது ஒரு வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ இல்லையோ, எப்படியாவது உன்னை வீழ்த்திவிட வேண்டும் என்றும் உன்னை அழித்துவிட வேண்டும் என்றும் துடித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உனக்கு நெருங்கிய, நீ அறிந்த உன் சம்பந்தப்பட்ட உறவுதான் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்க பிள்ளையே. இதையெல்லாம் பார்த்து கொண்டு உன் அம்மா அவர்களை அப்படியே விட்டுவிட மாட்டேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே என் செல்லமே. சில பாடங்களை எல்லாம் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் புத்தகங்கள் மட்டும் தேவையில்லை, புத்தி புகட்டும் மனிதர்களே போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இப்பொழுது உனக்கு பாடம் எல்லாம் நீ புதிதாக கற்றுக்கொண்டே இருக்கின்றாய் என் தங்கம். இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் நாள்தோறும் வந்து உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டேதான், கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் கஷ்டத்தை கொடுப்பார்கள், துன்பங்களை கொடுப்பார்கள். இவர்களிடத்தில் நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாள்தோறும் உனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்து விடுகின்றார்கள் அல்லவா? உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் கெடுதல் செய்யும்படி நான் அப்படியே விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. உன் மனதிற்குள் எவ்வளவோ கஷ்டங்களை எல்லாம் சுமந்து கொண்டு எப்படியாவது முன்னுக்கு வந்துவிட வேண்டும் என்று நீ முயற்சிகளை செய்வதும், அதனால் துன்பப்படுவதும், போராடுவதும், உன் வாழ்க்கையை கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பதும் இந்த அம்மாவிற்கு தானே தெரியும். ஆனால் மற்றவர்களின் பார்வைக்கு நீ நன்றாக இருப்பது போலவும், யாரையும் மதிக்காமல் உன் இஷ்டப்படி வாழ்வது போலவும் அவர்களுக்கு எதிரியாகவும் உன்னை நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களின் மனதில் நான் மாற்றங்களை ஏற்படுத்தத்தான் போகின்றேன். அதற்கு முன்பாக நீ அவர்களிடமிருந்து சற்று விலகியே இருக்க வேண்டும். ஏனென்றால் உனக்கான காலம் வரும் வரை நீ சற்று பொறுமை காக்க வேண்டும் அல்லவா என் செல்ல குழந்தையே. அதுவரையிலும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் யாரிடமும் சொல்ல நெஞ்சிலே பூட்டி வைத்து கொண்டு நீ பொறுமை காக்க வேண்டும். ஏனென்றால் என் செல்லமே, உனக்கான நல்லது நடக்கப் போகும் சமயத்திலும் எனக்கு நல்லது நடக்கப் போகின்றது, நான் இப்படி ஒரு விஷயத்தை சாதித்து விட்டேன் என்றெல்லாம் யாரிடத்திலும் நீ பகிர்ந்து கொள்ளாதே. அதையும் உன் மனதிற்குள்ளேயே வைத்துக்கொள். ஏனென்றால் உன்னை வாழ்த்த நினைக்கும் மனிதர்களை விட உன்னை வீழ்த்த நினைக்கும் மனிதர்கள்தான் அதிகமாக உன்னை சுற்றி இருக்கின்றார்கள். தான் முன்னேறாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் தனக்கு தெரிந்தவரோ, தன்னை சுற்றி இருப்பவர்களோ, தன்னுடைய உறவுகளோ யாரும் தன்னை விட நன்றாக இருந்துவிடக் கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சில பேர் உன் வாழ்க்கையிலும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அவர்களின் உள்ளத்தில் அன்பு இல்லை என்றாலும் உதட்டளவில் உன்னோடு நட்பாகவும் அன்போடும் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். உன் மீது அக்கறை இருப்பது போல நடித்து கொண்டும் உனக்கு எதிரான வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என் செல்லமே. அவர்களின் மனதிற்குள் எல்லாம் எப்பொழுதும் நல்ல எண்ணமில்லை என்பதனை நீ மறந்துவிடாதே. அவர்கள் சிரித்து பேசும் பொழுதெல்லாம் உன்னிடத்தில் அதிகமான பொறாமை வைத்திருக்கின்றார்கள் என்பதனையும் நீ மறந்துவிடக் கூடாது. உன்னிடத்திலே பாகுபாடு இல்லாமல் நன்றாக பழகுவது போல இருந்தாலும் அவர்களது உடலிலும் விஷம்தான் இருக்கின்றது. அவர்களது எண்ணம் முழுவதுமே அந்த விஷமே பரவியுள்ளது என்பதனை எல்லாம் நீ எப்பொழுதுமே நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அவர்களிடம் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும், உன்னை வீழ்ந்து விடாமல் எச்சரிக்கையோடு வழிநடத்த வேண்டும் என்று ஓடோடி வந்துள்ளேன். அதிலும் குறிப்பாக ஒரு நபர் இருக்கின்றாரே, அவர் எப்படியாவது உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும். அவர்களை விட நீ உயர்ந்த நிலைக்கு சென்றுவிடக் கூடாது
என்று துடிப்பாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட துஷ்ட சக்திகளின் பார்வையிலிருந்து நீ கொஞ்சம் விலகியே இருக்க வேண்டும் என் செல்லமே. அவர் எப்பொழுதும் நீ என்ன செய்ய போகின்றாய், இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றாய், அது எந்த மாதிரியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றத்தையும் உனக்கு கொடுக்கப் போகின்றது என்பதையெல்லாம் உன்னை விட அவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். அதனால்தான் உன்னுடைய முன்னேற்றங்களையும் உன்னுடைய திட்டங்களையும் நீ யாரிடத்திலும் சொல்லாதே என்று உன் அம்மா நான் உன்னிடத்திலே அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் செல்லமே. எப்பொழுதுமே உள்ளத்தில் நல்ல குணத்தோடு இருக்கும் என் தங்க பிள்ளை. மற்றவர்களின் சூழ்ச்சிகள் தெரியாமல் வெள்ளந்தியாக எல்லாவற்றையுமே சொல்லிவிடுகின்றாய். நீ இப்படியாக நடந்து கொள்வதனால்தான் மற்றவர்கள் எல்லாம் எளிதாக உனக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் கஷ்டங்களை எல்லாம் கொடுத்து விடுகின்றார்கள். இருந்தாலும் என் அன்பு குழந்தையே, உன்னை காப்பாற்றுவதற்காக இந்த அம்மா நான் இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ நன்றாக வாழும்படியான எல்லா சூழ்நிலைகளையும் நான் உனக்கு உருவாக்கி தரத்தான் போகின்றேன். உன்னை யாரும் எந்த அளவிலும் தீண்ட முடியாதபடி, எந்த துன்பத்தையும் கொடுக்க முடியாதபடி உனக்கு பாதுகாப்பு கவசமாகவும் நான் இருக்கத்தான் போகின்றேன். உனக்கு இதுவரை வந்த அத்தனை ஆபத்துகளில் இருந்தும் சிக்கல்களில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் மீட்டெடுத்து வந்து விட்டேன். உனக்கு வந்த மிகப்பெரிய ஆபத்துகள் எல்லாம் சிறு சிறு காயங்களாகவும் உன்னை சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகளாகவும் முடிந்துவிட்டது அல்லவா என் அன்பு குழந்தை. இனி உன்னுடைய வாழ்க்கையில் கற்களை கூட பூக்களாக மாற்ற முடியும் என்ற வித்தையை நான் உனக்கு கற்றுக் கொடுக்க போகின்றேன். கல்லையும் கரைய வைக்கக்கூடிய அளவிற்கு அன்பு நிறைந்த நெஞ்சத்தோடு நீ இருக்கின்றாய் அல்லவா. எப்பொழுதும் என்னை அம்மா என்று என்னைத்தானே நீ வணங்குகின்றாய். அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான துன்பத்தை உனக்கு கொடுத்து விடுவேன் என் செல்ல குழந்தையே. உன் வாழ்க்கையில் ஒரு தவறு நடந்து விட்டது என்றால் முதலில் நீ பிழையில் யார் பக்கம் இருக்கின்றது, எதனால் இந்த பிரச்சனை நமக்கு வந்தது என்று அதை தேடி கண்டுபிடித்து அதற்கான காரணத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடந்த தவறுக்கு வேறொருவர்தான் காரணமாக இருக்கின்றார்கள் என்று எப்பொழுதும் சுலபமாக மற்றவர்கள் மீது நீ பழியை போட்டு விடாதே. ஏனென்றால் தெரிந்தோ தெரியாமலோ நாமும் சில நேரங்களில் தவறுகளை செய்து விடுகின்றோம் அல்லவா என் அன்பு குழந்தையே. உன்னிடத்தில் உயர்ந்த குணம் ஒன்று இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? தவறுகளை நீ செய்திருந்தால் அது நான் தான் செய்தேன், இது என்னுடைய தவறு என்று ஒப்புக்கொள்ளும் மனதைரியமும் துணிச்சலும் உன்னிடத்தில்தான் இருக்கின்றது. வேறு யாரும் அவ்வளவு எளிதில் தன்னுடைய தவறுகளை எல்லாம் ஒப்புக்கொள்ளவும் மாட்டார்கள். யார் தன்னுடைய தவறுகளை எல்லாம் ஒப்புக்கொண்டு திருந்த வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களினுடைய வாழ்க்கைதான் நிச்சயமாக நிம்மதியாகவும் இருக்கும், வெற்றிகளை பெறுவதற்கும் துணையாக நிற்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் அன்பு குழந்தையே. நீ எப்பொழுதும் மற்றவர்களோடும் அன்பாக பேசு. மட்டுமல்லாமல் அன்பிற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கின்றாய் அல்லவா. அதனால் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் அவ்வளவு எளிதில் உன்னை நெருங்காது என் அன்பு குழந்தைக்கு. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கின்றேன். இந்த நிமிடத்தில் இருந்து இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ கேள். உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை என் தங்க குழந்தையே. இன்று உன் அம்மா உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன்.
ஒரு மிகப்பெரிய திட்டம் அங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. உன் வாழ்க்கையில் இத்தனை திட்டம் என்று சொல்வதை விட சூழ்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும். உனக்கும், அதாவது உன்னுடைய குடும்பத்திற்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் இடையே மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்க அங்கு சூழ்ச்சிகள் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. உனக்கு தெரியாமல் இந்த திட்டத்தை தீட்டுவது யார்? இதிலிருந்து எப்படி நீ உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் காத்து கொள்ள வேண்டும் என்பதனை உனக்கு சொல்லிவிடத்தான் உன் அம்மா நான் இன்று வந்திருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை ஒவ்வொன்றும் எந்த அளவிற்கு உண்மையானவை என்பது உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? நான் ஒருபொழுதும் என் குழந்தையினுடைய மனதில் காயங்களை உருவாக்கியது கிடையாது. ஒரு பொழுதும் என் பிள்ளைகளை வேதனைப்படுத்த வேண்டும் என்று நினைத்ததும் கிடையாது. தெய்வம் ஒரு பொழுதும் தன் பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்ததும் கிடையாது. ஆனால் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே தன்னை பற்றி எந்த கவலையுமே படாமல் அடுத்தவர்கள் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகின்றார்கள். எப்படி தெரியுமா? நல்லது நடந்துவிடக் கூடாது என்பதற்காக கவலைப்படுகின்றார்கள். எங்கே இவர்கள் சந்தோஷமாக இருந்து விடுவார்களோ என்று கவலைப்படுகின்றார்கள். இவர்கள் எப்பொழுதும் அடுத்தவர்களை பற்றி சிந்திப்பதனாலேயே அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிப்பது ஒன்றும் இவர்களுக்கு பெரிய காரியமாக இல்லை. என் தங்க குழந்தையே, சர்வ சாதாரணமாக ஒருவர் வாழ்க்கையை அழிக்கவும் ஒருவருக்கு கெடுதல் செய்யவும் துணிந்து விடுகின்றார்கள். பின்விளைவுகளை பற்றி எல்லாம் இவர்கள் சிறிதும் சிந்திப்பது கிடையாது. பின்விளைவுகள் எப்படி இருந்தாலும் அதை பற்றி இவர்களுக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது. அப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள், அப்பேற்பட்ட விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தந்தவர்கள் இப்பொழுது நடந்து கொள்கின்ற விதத்தை பார்த்தால் இவர்கள் அவ்வளவு எளிதில் ஓய்ந்து விட மாட்டார்கள் என்பதனை உன் அம்மா நான் புரிந்து கொண்டேன். இவர்கள் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போகலாம். ஆனாலும் உன் கண்ணீர் மட்டும்தான் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் மிகுந்த உறுதியோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எதை செய்யவும் துணிவதும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நாம் நினைத்தது போல இவர்கள் வாழ்க்கையில் இதனை செய்து முடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, இவர் எங்கிருக்கின்றார்? இது ஆணா பெண்ணா? யாருக்கும் இடையில் சண்டைகள் பிரச்சனைகளை மூட்டிவிட முயற்சி செய்கின்றார்கள் என்பதனை இன்று இந்த அம்மா சொல்வதை நீ கேள். நீ தெளிவடைந்து கொள். அதன் பிறகு உன்னுடைய முடிவினை நீயாகவே எடுத்துக்கொள். பொதுவாகவே குடும்பங்களுக்குள் ஒரு சிறு மனக்கசப்புகள் இருக்கும். ஒரு சிலர் ஒரு குடும்பத்தை பார்த்து இன்னொருவர் பொறாமைப்பட்டு கொண்டிருப்பார்கள். அவர்கள் அப்படி இருக்கின்றார்கள், இவர்கள் இப்படி இருக்கின்றார்கள் என்று சொல்லி எப்பொழுதுமே பொறாமைப்பட்டு கொண்டிருப்பார்கள். இந்த பொறாமை எண்ணத்தினால் நாளுக்கு நாள் சின்ன சின்ன பொறாமை வஞ்சகமாக மாறிவிடுகின்றது. இந்த வஞ்சகம் அவர்களை சூழ்ச்சிகளை செய்யவும் முன்னிறுத்தி வைக்கின்றது. இப்படி ஒவ்வொரு எண்ணங்களும் அவர்களை அடுத்தடுத்து இந்த வாழ்க்கையில் ஒரு கெடுதலை செய்வதற்கு அழைத்து வந்து விடுகின்றது. இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்களினால் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் மட்டும்தான் தொடர்ந்து வந்து கொண்டே நிற்கின்றது. இனிமேல் இதை எப்படி கடந்து வர வேண்டும், இதிலிருந்து எப்படி மீண்டு வர வேண்டும் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்க குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஏற்கனவே 1000 பிரச்சனைகள் உன்னை சுற்றி வளைத்து உன் வாழ்க்கையை வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய். நீ இதிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்று யோசித்தால் கூட அங்கிருந்து ஏதாவது ஒரு மூலையிலிருந்து பிரச்சனைகள் உனக்கே தெரியாமல் ஆரம்பித்து விடுகின்றது. அதை எப்படி முடித்து வைக்க முடியும்? அதனால் என் குழந்தை, எப்படியேனும் இந்த பிரச்சனைகளுக்கு காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ எடுக்கின்ற உன்னுடைய முயற்சிக்கு தான் உன் அம்மா என்னிடத்தில் நான் பதிலோடு வந்திருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்கள், பல சம்பவங்கள் முன்பெல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருந்தது. பல விஷயங்கள் இப்பொழுதெல்லாம் எதுவுமே உனக்கு சரியாக நடப்பது கிடையாது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே அதில் 1000 தடங்கல்கள். எதை செய்ய முயற்சி செய்தாலும் அதில்
எந்த வகையிலும் முன்னேற்றங்கள் ஏற்படுவதில்லை என்று நீயே இங்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில் நான் சொல்கின்ற குடும்பம் உன்னுடைய இந்த விஷயங்களை எல்லாம் கண்டு உனக்காக அதிக அளவில் கை கொடுத்து உதவியர்கள் கஷ்டப்படும் பொழுது உடன் நின்று உன்னை தூக்கி விட்டவர்கள், உனக்கு வாழ்க்கையில் பல துன்பங்களில் இருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று மனதார தன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்தவர்கள், இப்பேற்பட்டவர்களா உன்னோடு சண்டையிட போகின்றார்கள்? இப்பேற்பட்டவர்களுக்கும் உனக்குமா மனக்கருத்து வேறுபாடுகள் ஏற்பட போகின்றது என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, ஆமாம், உனக்கு அதிகமான உதவிகளை செய்தவர்களும் உன்னுடைய வாழ்க்கையில் பல இடங்களில் உனக்கு உறுதுணையாக இருந்தவர்களும் உன்னுடைய துன்பத்திலும் துயரத்திலும் பங்கெடுத்து உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர்களும் தான் இது போன்ற காரியத்தை செய்ய போகின்றார்கள் என் தங்க குழந்தையே. ஏனென்றால் இவர்கள் உன்னோடு பிரச்சனைக்கு வருவதற்கு அவர்கள் காரணமல்ல, இடையிலிருந்து ஒருவர் போடுகின்ற திட்டம் என்றுதான் உன் அம்மா நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த பெண் வேறு எங்கும் இல்லை, உன் இல்லத்திற்கு வலதுபுறமாக இருக்கின்ற இல்லத்தில் இவள் இருந்து கொண்டிருக்கின்றாள் என் தங்க குழந்தையே. இவளின் உயரம் சற்று குறைவுதான், ஆனால் எப்பொழுதுமே அவளின் பார்வை உன் குடும்பத்தை நோக்கியே இருந்து கொண்டிருக்கும். ஒரு விஷயம் நீ புதிதாக வாங்கி இருக்கின்ற என்றவுடன் அவள் கண் போகின்ற போக்கை நீ கவனித்திருக்கின்றாயா? ஒரு முறையாவது என்னவென்று நீ பார்த்திருந்தாயானால் நிச்சயமாக இன்று நீ நடத்துகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் இவள்தான் காரணம் என்று நீ என்றோ தெரிந்திருப்பாய். இவளின் எண்ணங்கள் முழுவதுமே உன்னுடைய குடும்பத்தில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கக்கூடாது என்பதற்காகவும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நம்மை சுற்றி நடந்து விடக்கூடாது என்பதற்காகவும் தான் இந்த பெண் இது போன்ற வேலையை இவள் செய்து கொண்டிருக்கின்றாள், செய்தும் இருக்கிறாள். இவள் எண்ணம் என்ன தெரியுமா? இந்த இரண்டு குடும்பமும் ஒற்றுமையாக இருக்கின்றது, எதற்குமே இவர்களுக்குள் பிரச்சனை வருவதே இல்லை, எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து பழகுகின்றார்கள். என்ன நடந்தாலும் அதில் இவர்கள் அத்தனை விஷயங்களையும் என்னவென்று பார்க்கின்றார்கள். ஒருவருக்கொருவர் இவர் சமமான மனப்பான்மையோடு இருக்கின்றார்கள். அப்படி என்றால் இவர்கள் கைகளில் இதனை ஒப்படைக்க கூடாது என்று இவர்கள் கைகளில் இதனை ஒப்படைத்தோமேயானால் மனதில் எந்த ஒரு நல்ல எண்ணங்களும் இல்லாமல் எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பதையே தன்னுடைய ஒரே நோக்கமாக வைத்து கொண்டிருப்பார்கள். எதனால் அம்மா சொல்கின்றேன் தெரியுமா? இந்த பெண்ணினுடைய பார்வையும் இந்த பெண் பேசுகின்ற வார்த்தைகளும் எப்பொழுதுமே சரியற்றது, எப்பொழுதுமே அது சரியாக இருக்காது. அடுத்தவர்கள் குடும்பத்தில் எப்பொழுது கெடுதல் நடக்கும் அதை பார்த்து ரசிக்கலாம் என்று விழுந்து விழுந்து பார்க்கின்ற ஒருவர்தான் இந்த ஒரு பெண். அவர் என் குழந்தையே, அம்மா நான் சொல்வதை இப்பொழுது நீ கவனமாக கவனி. உனக்கு எந்த குடும்பம் மிகப்பெரிய உதவியாக இருந்ததோ அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்களை பற்றி நீ சொல்லாத விஷயத்தையும் அவர்களை பற்றி நீ சொன்ன கருத்துக்களையும் தவறுதலாக திரித்து உன்னை பற்றி அங்கு சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களினுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளையும் அவர்கள் கொட்டி தீர்க்கும்படி இவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்க குழந்தையே. அப்படி அத்தனை கவலைகளையும் கொட்டி தீர்க்கும் பொழுது இடையில் இருக்கின்ற இவர்கள் அதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அதையே தன்னுடைய ஆயுதமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் இந்த நிலையில் இருக்கும் பொழுது நீ அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்திருக்கின்றாயா, அவர்களுக்காக எந்த ஒரு நன்மையாவது செய்திருக்கின்றாயா என்று சொல்லி அந்த நேரம் இந்த ஒரு பெண் இந்த வாழ்க்கையானது உனக்கு நன்மைகளை கொடுக்காமல் போய்விடும் அல்லவா என் தங்க குழந்தையே. உன்னுடைய பிரச்சனைகளையும் சரி
உனக்கு சந்தோஷத்தையும் ஆறுதலையும் அள்ளி கொடுக்கின்ற அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்களினுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் சரியாக தெரிந்து வைத்திருப்பவர் இடையில் இருக்கின்ற இந்த பெண் இங்கொன்றும் அங்கொன்றுமாக சொல்லி குடும்பத்தை பிரிப்பது மட்டுமே தன்னுடைய வேலையாக கொண்டிருக்கின்ற இந்த ஒரு பெண் ஒரு பொழுதும் தப்பித்து வரமாட்டாள். இனி ஒரு பொழுதும் இந்த அம்மாவினுடைய கைகளிலிருந்து இவளுக்கு தண்டனை கிடைக்காமல் போய்விடாது. எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்த உன் அம்மா நான் இன்று சொல்லப் போகின்ற இந்த விஷயம்தான் இனி இந்த வாழ்க்கையில் நீ மீண்டும் மீண்டும் எப்பொழுதுமே எதிர்பார்த்தது உனக்கு நடக்காமல் போய்விட்ட விஷயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லா விஷயங்களையும் தாண்டி என் பிள்ளை, நீ இனிமேல் யாரெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தினார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த தாயானவளின் மூலமாக நிச்சயமாக தண்டனை கிடைக்கத்தான் போகின்றது. என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும்.